CBSE 12th Standard English Prose Flamingo in Tamil. The Rat Trap. CBSE English 12th Standard Flamingo Prose in Tamil. Presented by R. Ravikrishnan. ராட் ட்ராப். ஆசிரியர் பற்றி. செல்மா லாகர்லாஃப் ஒரு ஸ்வீடன் நாட்டு எழுத்தாளர் ஆவார். அவருடைய கதைகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. புரிதல் மற்றும் அன்பின் மூலம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த நன்மையை எழுப்ப முடியும் என்பதே அவருடைய படைப்புகள் அனைத்திலும் உள்ள ஒரு பொதுவான கருப்பொருள். இந்த கதை அந்நாட்டின் வரலாற்றுகளிலும் புராணங்களிலும் முக்கிய இடம் வகிக்கும் தாது வளம் நிறைந்த ஸ்வீடனின் சுரங்கங்களுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கதை ஓரளவிற்கு ஒரு தேவதை கதையின் பாணியில் சொல்லப்பட்டுள்ளது. உரையில் உள்ள இந்த சொற்றொடர்களை கவனிங்கள். சூழலிலிருந்து அவற்றின் பொருளை ஊகித்துக் கொள்ளுங்கள். உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். தாளை நெடுகிலும் நிலங்கள் ஊடுருவ முடியாத சிறை அவரது வழியை எளிதாக்கினர். விஷயங்கள் கீழ் நோக்கி சென்று விட்டன. அவன் கண்களில் பசி மின்னியது. தேவையற்ற மகிழ்ச்சி. கர்வத்துடன் சம்மதம் தெரிவித்து தலையசைத்தார். ஒரு சிந்தனையில் விழுந்தான். ஒரு காலத்தில் கம்பியாலான சிறிய எலிப்பொறிகளை விற்று தெரிந்த ஒருவன் இருந்தான். கடைகளிலும் பெரிய பண்ணைகளிலும் பிச்சை எடுத்து கிடைத்த பொருட்களை கொண்டு கிடைக்கும் சிறு சிறு நேரங்களில் அவனே அவற்றை செய்து வந்தான். ஆனாலும் அந்த தொழில் அவ்வளவாக லாபகரமாக இல்லை. அதனால் பிழைப்புக்காக அவன் பிச்சை எடுப்பதையும் சிறு திருட்டுக்களை செய்ய வேண்டியிருந்தது. அப்படியிருந்தும் அவனது ஆடைகள் கந்தலாக இருந்தன. கன்னங்கள் ஒடுங்கி போயிருந்தன. கண்களில் பசி மின்னியது. தன் சொந்த சிந்தனைகளில் மூழ்கி சாலையில் மெதுவாக நடந்து செல்லும் அத்தகைய ஒரு நாடோடிக்கு வாழ்க்கை எவ்வளவு சோகமாகவும் சலிப்பாகவும் தோன்றும் என்பதை யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாதது. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதன் தனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றிய ஒரு சிந்தனை ஓட்டத்தில் ஆழ்ந்தான். அவன் இயல்பாகவே தனது எலிப்பொறிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நிலங்கள் மற்றும் அவற்றுடன் கூடிய முழு உலகமும் ஒரு பெரிய எலிப்பொறியை தவிர வேறொன்றுமில்லை. அவனை சுற்றியிருந்த உலகம், கடல்கள், அதன் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மக்களுக்கு இரையை அமைப்பதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் ஒருபோதும் இருந்ததில்லை. அந்த எலிப்பொறி பாலடை கட்டியும் பன்றி இறைச்சியும் வழங்குவதைப் போலவே அதுவும் செல்வங்களையும் மகிழ்ச்சியும் தங்குமிடத்தையும் உணவையும் வெப்பத்தையும் உடையையும் வழங்கியது. எவரேனும் அந்த இரையை தொட ஆசைப்பட்டவுடன் அது அவரை சூழ்ந்து கொண்டது. பின்னர் எல்லாம் முடிவுக்கு வந்தது. உலகம் நிச்சயமாக அவனிடம் ஒருபோதும் கருணை காட்டியதில்லை. அதனால் அதை இந்த விதத்தில் தவறாக நினைப்பது அவனுக்கு ஒரு வளத்திற்கு மாறான மகிழ்ச்சியை அளித்தது. பல சோர்வான பயணங்களின் போது அந்த அபாயகரமான வலையில் சிக்கிக்கொண்ட தனக்கு தெரிந்தவர்களை பற்றியும் இன்னும் அந்த இரையை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்க மற்றவர்கள் பற்றியும் நினைப்பது அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்காக மாறியிருந்தது. ஒரு இருண்ட மாலை பொழுதில் அவன் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் இருந்த ஒரு சிறிய சாம்பல் நிற குடிசையை கண்டான். அன்றிரவு தங்குவதற்கு இடம் கேட்டு அதன் கதவை தட்டினான். அவனுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படவில்லை. வழக்கமாக அவனை சந்திக்கும் கடுகடுப்பான முகங்களுக்கு பதிலாக மனைவியோ குழந்தையோ இல்லாத ஒரு வயோதிகரான அதன் உரிமையாளர் தனது தனிமையில் பேசுவதற்கு ஒருவர் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். உடனடியாக அவர் கஞ்சி பானையை அடுப்பில் வைத்து அவனுக்கு இரவு உணவு கொடுத்தார். பிறகு தனது புகையிலை சுருளிலிருந்து ஒரு பெரிய துண்டை வெட்டி எடுத்தார். அது அந்த அந்நியனின் புகைக்குழாய்க்கும் தனது புகைக்குழாய்க்கும் போதுமானதாக இருந்தது. இறுதியாக அவர் பழைய சீட்டுக்கட்டை எடுத்து உறங்கும் நேரம் வரை தனது விருந்தினருடன் இம்ஜோலிஸ் விளையாடினார். அந்த முதியவர் தனது கஞ்சியையும் புகைகளையும் தாராளமாக கொடுத்தது போலவே தனது நம்பிக்கையும் தாராளமாக பகிர்ந்து கொண்டார். தனது விருந்தோம்பி செழிப்பாக இருந்த நாட்களில் ராம்ஸ்ஜோ இரும்பு தொழிற்சாலையில் ஒரு குத்தகை விவசாயியாக இருந்தது. அந்த நிலத்தில் வேலை செய்திருக்கிறார் என்று விருந்தினருக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவரால் தினக்கூலி வேலை செய்ய முடியாதால் அவருடைய பசுதான் அவரை பராமரித்து வந்தது. ஆம், அந்த எடுபிடி பசு அசாதாரணமானது. அது தினமும் பால் பண்ணைக்கு பால் கொடுக்கக்கூடியது. மேலும் கடந்த மாதம் அவர் ஊதியமாக 30 குரோனர்களை மட்டுமே பெற்றிருந்தார். அந்த அந்நியர் நம்ப முடியாதவராக தோன்றியிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த முதியவர் எழுந்து ஜன்னலுக்கு சென்று ஜன்னல் சட்டத்தில் ஒரு ஆணியில் தொங்கப்பட்டிருந்த ஒரு தோல்பையை எடுத்து அதிலிருந்து கசங்கிய 3 10 குரோனர் நோட்டுகளை எடுத்தார். அவற்றை அவர் விருந்தினர்களுக்கு முன்பாக உயர்த்தி பிடித்து எல்லாம் தெரிந்தவர் போல் தலையசைத்தார்.
பிறகு அவற்றை மீண்டும் பைக்குள் திணித்தார். மறுநாள் இருவரும் சரியான நேரத்தில் எழுந்தனர். குத்தகைக்காரர் தன் பசுவை கறக்க அவசரமாக இருந்தார். மற்றவரோ வீட்டுத் தலைவர் எழுந்திருக்கும்போது படுக்கையில் இருக்கக்கூடாது என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் ஒரே நேரத்தில் குடிசையை விட்டு புறப்பட்டனர். குத்தகைக்காரர் கதவை பூட்டிவிட்டு சாவியை தன் தட்டைப்பையில் போட்டுக்கொண்டார். எலிப்பொறிகளை வைத்திருந்தவர் விடைபெற்று நன்றி கூறினார். அதன் பிறகு ஒவ்வொருவரும் அவர் வழியே சென்றனர். படிக்கும்போது யோசியுங்கள், உலகம் ஒரு எலிப்பொறி என்ற எண்ணம் அந்த வியாபாரிக்கு எங்கிருந்து வந்தது? இந்த யோசனை அவருக்கு ஏன் வேடிக்கையாக இருந்தது? குத்தகை விவசாயிகளிடமிருந்து தனக்கு கிடைத்த உபசரிப்பு வகையை அந்த வியாபாரி எதிர்பார்த்திருந்தாரா? அந்த விவசாயி ஏன் வியாபாரியிடம் அவ்வளவு பேச்சும் நட்பும் கொண்டவராக இருந்தார்? அவன் ஏன் அந்த 30 குரோனரை வியாபாரிக்கு காட்டினான்? குத்தகை விவசாயி தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அந்த வியாபாரி மதித்தாரா? ஆனால் அரை மணி நேரம் கழித்து அந்த எலிப்பொறிக்கும் விற்கும் வியாபாரி மீண்டும் கதவின் முன் நின்றான். இருப்பினும் அவர் உள்ளே நுழைய முயற்சிக்கவில்லை. அவன் ஜன்னல் அருகே சென்று ஒரு கண்ணாடியை உடைத்து தன் கையை உள்ளே விட்டு 30 குரோனர் இருந்த பையை எடுத்துக்கொண்டான். அவன் அந்த பணத்தை எடுத்து தன் தட்டைப்பையில் திணித்துக் கொண்டான். பிறகு அந்த தோல் பையை மிகவும் கவனமாக அதன் இடத்தில் மீண்டும் மாட்டிவிட்டு சென்றான். தன் சட்டைப்பையில் பணத்துடன் நடந்து சென்றபோது தன் சாமர்த்தியத்தைக் கண்டு அவன் மிகவும் பெருமிதம் கொண்டான். பொது நெடுஞ்சாலையில் தொடர்ந்து செல்ல துணியாமல் தாளிலிருந்து விலகி காட்டுக்குள் திரும்ப வேண்டும் என்பது அவன் உணர்ந்தான். முதலில் சில மணி நேரங்களுக்கு இது அவனுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. பிற்பகலில் நிலைமை இன்னும் மோசமானது. ஏனெனில் அவன் நுழைந்திருந்தது ஒரு மிக பெரிய குழப்பமான காடு. ஒரு குறிப்பிட்ட திசையில் நடக்க அவன் நிச்சயமாக முயன்றான். ஆனால் பாதைகள் மிகவும் விசித்திரமாக முன்னும் பின்னுமாக வளைந்து சென்றன. அவன் காட்டின் முடியை அடையாமலே நடந்து கொண்டிருந்தான். இறுதியில் தான் காட்டின் ஒரு பகுதியில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்ததை உணர்ந்தான். சற்றென்று உலகத்தை பற்றிய தன் எண்ணங்களும் எலிப்பொறியும் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இப்போது அவனுடைய முறை வந்திருந்தது. அவன் ஒரு தூண்டிலில் ஏமாந்து அவன் சிக்கிக் கொண்டான். அந்த காடு முழுவதும் அதன் அடிமரங்கள், கிளைகள், புதர்கள் மற்றும் விழுந்த மரக்கட்டைகளுடன் அவனால் ஒருபோதும் தப்பிக்க முடியாத, ஊடுருவ முடியாத சிறைச்சாலையைப் போல அவனை சூழ்ந்து கொண்டது. அது டிசம்பர் மாதத்தின் பிற்பகுதி. காட்டின் மீது இருள் ஏற்கனவே சூழ்ந்து கொண்டிருந்தது. இது ஆபத்தை அதிகரித்தது. அவனது மனச்சோர்வையும் விரக்தியையும் மேலும் அதிகப்படுத்தியது. இறுதியில் தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்த அவன் சாகும் அளவுக்கு களைப்படைந்து தனது கடைசி தருணம் வந்துவிட்டது என்று எண்ணி தரையில் சரிந்தான். ஆனால் அவன் தலையை சாய்த்த அதே கணத்தில் ஒரு கடினமான சீரான தட்டும் கேட்டது. அது என்னவென்று அவனுக்கு சந்தேகமில்லை. அவன் எழுந்து நின்றான். அவை இரும்பு அளவில் சுற்றி அடிக்கும் ஓசை என்று அவன் நினைத்தான். அருகில் ஆட்கள் இருக்க வேண்டும். அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி எழுந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி தள்ளாடினான். தற்போது மூடப்பட்டுள்ள ராம்ஸ் ஜோ இரும்பு ஆலை வெகு காலத்திற்கு முன்பு வரை உருக்கு ஆலை, உருட்டு ஆலை மற்றும் உலை ஆகியவற்றை கொண்டது. ஒரு பெரிய தொழிற்சாலையும் இருந்தது. கோடை காலத்தில் கனமாக ஏற்பட்டிருக்கும் சரக்கு படகுகளும் ஒரு பெரிய உள்நாட்டு எரிக்கு செல்லும் கால்வாயில் நீண்ட வரிசைகளில் சறுக்கி சென்றன. குளிர்காலத்தில் பெரிய கரிப்பெட்டிகளிலிருந்து கீழே இறக்கி நிலக்கரி தூசியால் ஆலைக்கு அருகிலுள்ள சாலைகள் கருப்பாக காட்சியளித்தன. கிறிஸ்துமஸுக்கு சற்று முன்பு வந்த நீண்ட இருண்ட மாலைகளில் ஒன்றில் தலைமை கொள்ளரும் அவரது உதவியாளரும் சூளைக்கு அருகில் இருண்ட கொள்ளுலையில் அமர்ந்து நெருப்பில் போடப்பட்டிருந்த பிக் அயர்ன் பட்டறையில் வைப்பதற்கு தயாராவதற்கு காத்திருந்தனர். அப்போது அவர்களில் ஒருவர் எழுந்து ஒரு நீண்ட இரும்பு கம்பியால் அந்த சுடர்விடும் இரும்பு கலவியை கிளறிவிட்டு சில கணங்கள் வியர்வையில் நனைத்தபடி திரும்பி வருவார். ஆயினும் அது வழக்கப்படித்தான். ஒரு நீண்ட சட்டையும் ஒரு ஜோடி மரக்காலனையும் தவிர வேறு எதுவும் அணியவில்லை. அந்த உலைக்களத்தில் எப்போதும் பலவிதமான ஒலிகள் கேட்டுக்கொண்டிருந்தன. பெரிய துருத்தி முழங்கியது. எரியும் நிலக்கரி சடசடவென ஒலித்தது. நெருப்பு சிறுவன் பெரும் சத்தத்துடன் கரியை உலையின் வாயுக்குள் அள்ளி கொட்டினான். வெளியே நீர்வீழ்ச்சி கர்ஜித்தது. மேலும் ஒரு கூர்மையான வடகாற்று செங்கல் வேயப்பட்ட சுக்கோரின் மீது மலையை சாட்டையடியாக அடித்தது. அநேகமாக இந்த இரைச்சலின் காரணமாக கொல்லன் உலைக்கு மிக அருகில் வந்து நிற்கும் வரை ஒருவன் கதவை திறந்து உள்ளே உலைக்குள் நுழைந்தது அவன் கவனிக்கவில்லை. இரவில் தங்குவதற்கு சிறந்த இடமில்லாத ஏழை நாடோடிகள் கரிபடிந்த கண்ணாடிகளின் வழியே கசிந்த ஒளியின் பிரகாசத்தில் ஈர்க்கப்பட்டு உலைக்களத்தில் முன் குளிர்வதற்காக உள்ளே வருவது ஒன்றும் அசாதாரணமான காரியமல்ல. நெருப்பு கொல்லர்கள் அந்த ஊடுருவனை சாதாரணமாகவும் அலட்சியமாகவும் பார்த்தார்கள். நீண்ட தாடியுடனும் அழுக்காகவும் கந்தலாகவும் மார்பில் எலிப்பொறிகள் கொத்து ஒன்று தொங்கியதையும் அவனை போன்றவர்கள் வழக்கமாக இருப்பது போலவே அவன் காட்சியளித்தான்.
அவன் தங்குவதற்கு அனுமதி கேட்டான். ஆனால் தலைமை கொல்லன் அவனுக்கு ஒரு மரியாதை அளிக்காமல் ஆணவத்துடன் சம்மதம் தெரிவிப்பது போல் தலையசைத்தார். ஒற்றை வார்த்தை அந்த நாடோடி எதுவும் பேசவில்லை. அவன் அங்கே பேசுவதற்கு வரவில்லை. மாறாக குளிர் காய்வதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமே வந்திருந்தான். அந்த நாட்களிலே ராம்சோ இரும்பு ஆலை சந்தைக்கு தரமான இரும்பை ஏற்றுமதி செய்வதையே பெரும் லட்சியமாக கொண்ட ஒரு மிகவும் புகழ்பெற்ற இரும்பு தொழிலதிபருக்கு சொந்தமாக இருந்தது. வேலை முடிந்தவரை சிறப்பாக செய்யப்படுவதை உறுதி செய்ய அவர் இரவும் பகலும் கண்காணித்தார். மேலும் சரியாக இந்த தருணத்தில் தனது இரவு நேர ஆய்வு சுற்றுகளில் ஒன்றிற்காக அவர் உலைக்களத்திற்குள் வந்தார். இயல்பாகவே அவன் முதலில் பார்த்தது உலைக்கு மிக அருகில் மிக மெதுவாக நகர்ந்து சென்ற அந்த உயரமான கந்தலாடை அணிந்தவனைத்தான். அவனது ஈர கந்தல்களிலிருந்து ஆவி கிளம்பியது. அந்த அந்நியனை ஏறெடுத்து பார்க்க கூட துணியாத கொள்ளர்களைப் போல அந்த இரும்பு முதலாளி இருக்கவில்லை. அவன் அருகில் நெருங்கி சென்று அவனை மிகவும் கவனமாக பார்த்தான். பிறகு அவனது முகத்தை நன்றாக பார்ப்பதற்காக தனது தொலைதொலைவான தொப்பியை கழற்றினான். ஆனால் நிச்சயமாக அது நீங்கள்தான் நியூசோலப் என்றான். அவன் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். எலிப்பொறிகளை வைத்திருந்த அந்த மனிதன் ராம்சாவில் இரும்பு தொழிலாளரை இதற்கு முன்பு பார்த்ததில்லை. அவருடைய பெயர் என்னவென்று கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த நல்ல மனிதர் தன்னை பழைய அறிமுகமானவர் என்று நினைத்ததால் ஒருவேளை தனக்கு ஓரிரு குரோனர்களையும் தரக்கூடும் என்று அவனுக்கு தோன்றியது. எனவே அவரை ஒரேடியாக ஏமாற்றிலிருந்து விடுவிக்க அவன் விரும்பவில்லை. ஆம், என் நிலைமை மோசமாகிவிட்டது என்பது கடவுளுக்கே தெரியும் என்று அவன் கூறினான். நீங்கள் படைப்பிரிவிலிருந்து விலகி இருக்கக்கூடாது என்றார் இரும்பு தலைவர். அதுதான் தவறு. அந்த நேரத்தில் நான் மட்டும் இன்னும் பணிகளில் இருந்திருந்தால் இது ஒருபோதும் நடந்திருக்காது. சரி, இப்போது நிச்சயமாக நீங்கள் என்னிடம் வீட்டிற்கு வருவீர்கள். இருப்பினும் அந்த மாளிகைக்கு சென்று வரவேற்கப்படுவது ஒரு பழைய படைத்தோழனை போன்ற. அதன் உரிமையாளருக்கும் அது நாடோடியை பிடிக்கவில்லை. இல்லை, எனக்கு அது தோன்றவே இல்லை என்று அவன் மிகவும் பதற்றத்துடன் கூறினான். அவன் அந்த 30 குரோனரை பற்றி நினைத்தான். அந்த மாளிகைக்கு செல்வது சிங்கத்தின் குகையில் தானாக குதிப்பதைப் போலதாகும். இங்கு கொல்லன் பட்டறையில் ஒரு சிறு உறக்கம் பார்த்துவிட்டு பிறகு முடிந்தவரை யாருக்கும் தெரியாமல் நழுவி சொல்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே தேவைப்பட்டது. அவனது மோசமான ஆடைகளின் காரணமாக அவன் சங்கடப்பட்டான் என்று அந்த இரும்பு தொழிலதிபர் யூகித்தார். நீங்கள் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவு அழகான வீடு இருக்கிறது என்று தயவு செய்து நினைத்தார்கள் என்றார் அவன். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். எலிசபெத் இறந்து விட்டாள். என் மகன்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என் மூத்த மகளையும் என்னையும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. கிறிஸ்துமஸ்க்கு விருந்தினர்கள் யாரும் இல்லாத போது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இப்போது என்னுடன் வாருங்கள். கிறிஸ்துமஸ் உணவை இன்னும் கொஞ்சம் வேகமாக தீர்த்து வைக்க எங்களுக்கு உதவுங்கள். ஆனால் அந்த அந்நியன் மீண்டும் மீண்டும் மறுத்துக்கொண்டே இருந்ததால் இரும்பு தொழிற்சாலை அதிபருக்கு தான் பணிந்துதான் ஆக வேண்டும் என்று புரிந்தது. ஸ்டான்ஸ்ட்ரோம், கேப்டன் வான் ஸ்டால் இன்று இரவு உங்களுடன் தங்கவே விரும்பியிருக்கிறார் போலிருக்கிறது என்று அவர் தலைமை கொள்ளரிடம் கூறிவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் அவன் புறப்பட்டு செல்லும்போது தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டான். அவனை அறிந்திருந்த கொல்லனும் அவன் தன் கடைசி வார்த்தையும் சொல்லவில்லை என்பது நன்றாக புரிந்து கொண்டான். அரை மணி நேரத்திற்கு பட்டறைக்கு வெளியே வண்டி சக்கரங்களின் சத்தம் அவர்களுக்கு கேட்டது. ஒரு புதிய விருந்தாளி உள்ளே வந்திருந்தார். ஆனால் அவர் முறை வந்தவர் இரும்பு தொழிலதிபர் அல்ல. தன்னை விட அவருக்கு பிறரை சம்மதிக்க வைக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் தன் மகளை அனுப்பியிருந்தார். அவள் உள்ளே நுழைந்தாள். அவளை தொடர்ந்து தன் கையில் ஒரு பெரிய ரோமாங்கியை சுமந்தபடி ஒரு பணியாள் வந்தான். அவள் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, ஆனால் அடக்கமாகவும் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளமாக தோன்றினாள். கொல்லன் பட்டறையில் அன்று மாலை முன்பு இருந்ததைப் போலவே எல்லாம் இருந்தன. தலைமை கொல்லனும் அவனது சீடனும் இன்னும் தங்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். மேலும் உலையில் இரும்பு நிலக்கரியும் இன்னும் கனன்று கொண்டிருந்தன. அந்த அந்நியன் படிக்கும்போதே யோசியுங்கள். தான் உண்மையிலேயே ஒரு எலிப்பொறியில் சிக்கிவிட்டதாக அந்த வியாபாரிக்கு எப்படி தோன்றியது? இரும்பு வியாபாரி ஏன் அந்த வியாபாரியிடம் அன்பாக பேசி அவரை வீட்டிற்கு அழைத்தார்? அந்த வியாபாரி ஏன் அழைப்பை நிராகரித்தார்? அவன் தரையில் நீண்டு படுத்து தலைக்கு அடியில் ஒரு பன்றி இறைச்சி துண்டை வைத்துக்கொண்டு தன் தொப்பியை கண்களை மறைக்கும்படி இழுத்து போட்டிருந்தான். அந்த சிறுமி அவனை கண்டதும் அருகில் சென்று அவனது தொப்பியை தூக்கினாள். அந்த மனிதன் ஒரு கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு தூங்குவதற்கு பழகியவன் என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் சட்டென்று துள்ளி எழுந்து மிகவும் பயந்தது போல தோன்றினான். என் பெயர் எட்லா வில்மன்சன் என்றார் பெண். என் தந்தைக்கு வீட்டிற்கு வந்து நீங்கள் இன்று இரவு இந்த கொல்லன் பட்டறையில் தூங்க விரும்புவதாக கூறினார். அதன் பிறகு உங்களிடம் வீட்டிற்கு அழைத்து வர நான் அனுமதி கேட்டேன். கேப்டன், நீங்கள் இவ்வளவு சிரமப்படுவதைக் கண்டு நான் மிகவும் வருந்துகின்றேன்.
அவள் தன் கனத்த கண்களால் அவனை பரிவுடன் பார்த்தாள். அப்போது அந்த மனிதன் பயந்திருப்பதை அவள் கவனித்தாள். ஒன்று அவன் எதையாவது திருடியிருக்க வேண்டும் அல்லது சிறையிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டு விரைவாக மேலும் கூறினாள். கேப்டன், நீங்கள் வந்ததைப் போலவே சுதந்திரமாக எங்களை விட்டு செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள் என்பதில் உறுதியாக இருங்கள். தயவு செய்து கிறிஸ்துமஸ் ஈவு அன்று மட்டும் எங்களுடன் தங்குங்கள். அவள் அதை அவ்வளவு நட்பாக சொன்னதால் அந்த எலிப்பொறிப்பவர் அவள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நீங்களே என்னை பார்க்க வருவீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, மிஸ் என்றான் அவன். நான் உடனே வருகின்றேன். பணியால் ஆழ்ந்த வணக்கத்துடன் அவளிடம் கொடுத்த உரோமாங்கியை அவன் ஏற்றுக்கொண்டு தனது கந்தல் ஆடைகளின் மேல் அதை போட்டுக்கொண்டு திகைத்து போன கொள்ளர்களை ஒரு முறை கூட ஏறெடுத்து பார்க்காமல் அந்த இளம்பெண்ணை தொடர்ந்து வண்டிக்கு சென்றான். ஆனால் அவன் அந்த மலைக்கு குதிரையில் சென்று கொண்டிருந்தபோது அவனுக்கு தீய சகுனங்கள் தோன்றின. நான் ஏன் அந்த ஆளின் பணத்தை வாங்கினேன் என்று அவன் நினைத்தான். இப்போது நான் ஒரு பொறியில் சிக்கிக் கொண்டேன். அதிலிருந்து ஒருபோதும் வெளியே வர முடியாது. அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் ஆக இருக்கிறதே. காலை உணவிற்காக இரும்பு தொழிற்சாலை அதிபர் உணவறைக்குள் வந்தபோது தான் மிகவும் எதிர்பாராத விதமாக சந்தித்த தனது பழைய படைப்பிரிவு தோழனை நினைத்து ஒருவேளை திருப்தியடைந்திருக்கலாம். முதலில் அவன் கொஞ்சம் சதைபிடிப்புடன் இருக்க வேண்டும் என்று மேசையில் வேலையாக இருந்த தன் மகளிடம் அவர் கூறினார். அதன் பிறகு நாடு முழுவதும் வெளிப்புறங்களை விட்டுக்கொண்டு அலைவதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் வேலை கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அவருடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக சீரழிந்து விட்டது. விசித்திரமாக இருக்கிறது என்றால் மகள். நேற்றிரவு அவர் ஒரு காலத்தில் படித்தவராக இருந்ததற்கான எந்த அறிகுறியும் அவருடைய இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. என் செல்ல மகளே, நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்றார் தந்தை. அவன் குளித்துவிட்டு நேர்த்தியாக உடை அணிந்தவுடன் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். நேற்றிரவு அவன் இயல்பாகவே சங்கடப்பட்டான். நாடோடி உடைகளுடன் நாடோடித்தனமான பண்புகளும் அவனிடமிருந்து நீங்கிவிடும். அவன் இதை சொன்ன அதே கணத்தில் கதவு திறந்தது. அந்த அந்நியன் உள்ளே நுழைந்தான். இப்போது அவன் உண்மையிலேயே சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் உடை அணிந்திருந்தான். வேலையால் அவனை குளிப்பாட்டி தலைமுடியை வெட்டி சவரம் செய்திருந்தான். மேலும் அவன் இரும்பு தொழில் அதிபருக்கு சொந்தமான பார்ப்பதற்கு அழகான ஒரு உடையை அணிந்திருந்தான். அவன் ஒரு வெள்ளை சட்டையை, கஞ்சி போட்ட காலர் மற்றும் முழுமையான காலணிகளை அணிந்திருந்தான். ஆனால் அவருடைய விருந்தாளி இப்போது மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்திருந்த போதிலும் அந்த இரும்பு தொழில் அதிபர் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை. அவர் புருவங்களை சுருக்கி அவனை பார்த்தார். உலகின் தெளிவற்ற பிரதிபலிப்பில் அந்த விசித்திரமான ஆளை பார்த்தபோது அவர் தவறாக நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது பட்டப்பகலில் அவன் அங்கே நின்று கொண்டிருந்த போது அவனை ஒரு பழைய அறிமுகமானவர் என்று தவறாக நினைப்பது சாத்தியமற்றது என்பதை புரிந்து கொள்வது எளிதாக இருந்தது. இதற்கு என்ன அர்த்தம் என்று அவன் இடி போல் நீங்கினான். அந்த அந்நியன் பாசாங்கு செய்ய முயற்கவில்லை. அந்த ஆடரமும் முடிவுக்கு வந்துவிட்டது. அவன் உடனடியாக புரிந்து கொண்டான். அது என் தவறல்ல ஐயா என்றான். நான் ஒரு ஏழை வணிகனை தவிர வேறு எப்படிப்பட்டவன் என்றும் ஒருபோதும் பாசாங்கு செய்ததில்லை. மேலும் கொல்லன் பற்றியிலே தங்குவதற்கு அனுமதிக்குமாறு நான் மன்றாடினேன். ஆனால் எந்த தீங்கும் ஏற்படவில்லை. அதிகபட்சமாக நான் மீண்டும் என் கந்தல் உடைகளை அணிந்து கொண்டு இங்கிருந்து சென்று விடலாம். சரி என்றார் இரும்பு வியாபாரி சற்று தயங்கியபடி. அதுவும் முற்றிலும் நேர்மையானதாக இல்லை. அதை நீங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மேலும் இந்த விஷயத்தில் ஷெரீப் ஏதேனும் சொல்ல விரும்பினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த நாடோடி ஒரு அடி முன்னே வைத்து தன் முஷ்டியால் மேசையை நோக்கி அடித்தான். அயன் மாஸ்டர் அவர்களே, எப்போது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லப் போகின்றேன் என்றான். இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய எலிப்புரியை தவிர வேறொன்றும் இல்லை. உங்களுக்கு வழங்கப்படும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு பாவப்பட்டவனை ஏமாற்றி பிடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்க சீஸ் தோல்களும் பன்றிக்கறி துண்டுகளும். நான் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். ஒருவேளை இப்போது ஷெரீப் வந்து இதற்காக என்னை கைது சிறையில் அடைத்தால் அப்போது நீங்களும் அயன் மாஸ்டர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நீங்களே ஒரு பெரிய பன்றி இறைச்சி துண்டை பெற விரும்பலாம். அப்போது நீங்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்வீர்கள். முன்னணி தலைவர் சிரிக்கத் தொடங்கினார். நீங்கள் சொன்னது அவ்வளவு மோசமாக இல்லை நண்பரே. ஒருவேளை கிறிஸ்துமஸ் முன்தினம் அன்று நம் ஷெரீப்பை தனியாக விட்டுவிடலாம். ஆனால் இப்போது உங்களால் முடிந்தவரை வேகமாக இங்கிருந்து வெளியேறுங்கள். ஆனால் அந்த மனிதன் கதவை திறந்து கொண்டிருந்த போது மகள் அவர் இன்று நம்முடன் தங்குவதே நல்லது என்று நினைக்கின்றேன். அவர் பாவத்தை நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு சென்று கதவை மூடினாள். என்னத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்றார் தந்தை. மகள் மிக தர்ம சங்கத்துடன் அங்கே நின்றாள். என்ன பதில் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அன்று காலை அந்த பசியால் வாடும் ஏழைகளுக்கு தான் எவ்வளவு வீட்டு சூழலையும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களையும் செய்ய போகின்றோம் என நினைத்த போது அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தாள். அந்த எண்ணத்திலிருந்து அவளால் உடனடியாக விடுபட முடியவில்லை. அதனால் தான் அவள் அந்த நாடோடிக்காக பரிந்து பேசியிருந்தாள்.
இங்கே இருக்கும் அந்த அந்நியனை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றாள் அந்த இளம்பெண். அவன் வருடம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த நாடு முழுவதும் அவனை வரவிட்டு அவன் தன் சொந்த வீட்டில் இருப்பது போல உணரக்கூடிய ஒரு இடம் கூட அநேகமாக இல்லை. அவன் எங்கு திரும்பினாலும் விரட்டியடிக்கப்படுகின்றான். கைது செய்யப்பட்டு குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோமா என்ற பயம் அவனுக்கு எப்போதும் இருக்கிறது. வருடம் முழுவதிலும் ஒரே ஒரு நாளாவது அவன் எங்களுடன் இங்கே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இரும்பு தொழிலதிபர் தன் தாடிக்குள் ஏதோ முணுமுணுத்தார். அவளை எதிர்க்க அவருக்கு மனம் வரவில்லை. நிச்சயமாக அது எல்லாம் ஒரு தவறுதான் என்று அவள் தொடர்ந்தாள். ஆனால் எப்படியிருந்தாலும் இங்கு வருமாறு நாம் கேட்டுக்கொண்டு கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை தருவதாக வாக்குறுதி அளித்த ஒரு மனிதரை நாம் விரட்டியடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. நீங்கள் ஒரு பாதிரியாரோட மோசமாக பிரசங்கம் செய்கிறீர்கள் என்றார். இரும்பு வியாபாரி, இதற்காக நீங்கள் வருந்த நேரிடாது என்று நம்புகின்றேன். அந்த இளம்பெண் அந்நியனின் கையை பிடித்து அவன் மேசை அருகே அழைத்து சென்றான். இப்போது உட்கார்ந்து சாப்பிடு என்றாள் அவள். ஏனெனில் தன் தந்தையிடமிருந்து பணிந்து விட்டதை அவளால் காண முடிந்தது. எலிப்பறிகளை வைத்திருந்த அந்த மனிதன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் உட்கார்ந்து தனக்குத்தானே உணவை எடுத்துக்கொண்டான். திரும்ப திரும்ப தனக்காக பரிந்து பேசிய அந்த இளம்பெண்ணை அவன் அவன் பார்த்தான். அவள் ஏன் அப்படி செய்தாள்? அந்த பைத்தியக்காரத்தனமான யோசனை என்னவாக இருக்கும்? அதன் பிறகு ராம் ஜோன்ஸ்வில் கிறிஸ்துமஸ் முன்தினம் அது போலவே கடந்து சென்றது. எப்போதும் அப்படித்தான். அந்த எண்ணியன் தூங்குவதை தவிர வேறு எதுவும் செய்யாதிருந்தால் அவன் எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தவில்லை. காலை முழுவதும் அவன் விருந்தினர் அறையில் ஒன்றில் இந்த சோபாவில் படுத்து ஒரே மூச்சு தூங்கினான். நண்பகலில் அவனுக்கு நல்ல கிறிஸ்துமஸ் விருந்துக்கு பங்கு கிடைப்பதற்காக அவர்கள் அவனை எழுப்பினார்கள். ஆனால் அதன் பிறகு மீண்டும் தூங்கிவிட்டான். பல ஆண்டுகளாக ராம்சோவில் தூங்குவது போல இவ்வளவு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் அவனால் தூங்க முடிந்ததில்லை என்று போல தோன்றியது. மாலையில் கிறிஸ்துமஸ் மரம் ஒளிரூட்ட போது அவர்கள் அவனை மீண்டும் எழுப்பினார்கள். மெழுகுவர்த்தி ஒளி தன்னை காயப்படுத்துவது போல அவன் கண்களை சிமிட்டிபடி சிறிது நேரம் வரவேற்பறையில் நின்றான். அதன் பிறகு அவன் மீண்டும் மறைந்து விட்டான். 2 மணி நேரம் கழித்து அவன் மீண்டும் எழுப்பப்பட்டான். பின்னர் அவன் சாப்பாட்டு அறைக்கு கீழே சென்று கிறிஸ்துமஸ் மீனையும் கஞ்சியும் சாப்பிட வேண்டியிருந்தது. அவர்கள் நிலத்திலிருந்து எழுந்தவுடன் அவர் அங்கிருந்து ஒவ்வொருவரிடமும் சென்று நன்றி கூறி இரவு வணக்கம் தெரிவித்தார். ஆனால் அவர் இந்த இளம்பெண்ணிடம் வந்தபோது அவர் அணிந்திருந்த அந்த ஆடை கிறிஸ்துமஸ் பரிசு, அதை திருப்பிக் கொடுக்க தேவையில்லை என்றும் அது கிறிஸ்துமஸ் இரவை அவர் நிம்மதியாக ஓய்வெடுக்கக்கூடிய, தனக்கு எந்த தீங்கும் நேராது என்று உறுதியாக நம்பக்கூடிய ஒரு இடத்தில் கழிக்க விரும்பினால் அவர் மீண்டும் வரவேற்கப்படுவார் என்றும் தன் தந்தையின் எண்ணத்தை அவருக்கு புரிய வைத்தான். எலிப்பொறிகளை வைத்திருந்த அந்த மனிதன் இதற்கு எதுவும் பதிலளிக்கவில்லை. அவன் அந்த இளம்பெண்ணை எல்லையற்ற வியப்புடன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். மறுநாள் காலையில் அவளது மகளும் அதிகாலையில் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு செல்வதற்காக நல்ல வேலையாக எழுந்தனர். அவர்களது விருந்தினர் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் அவரை தொந்தரவு செய்யவில்லை. சுமார் 10 மணி அளவில் அவர்கள் தேவாலயத்தில் திரும்பி வந்தபோது அந்த இளம்பெண் உட்கார்ந்து தன் தலையை இன்னும் அதிகமாக தொங்க பார்த்தாள். படிக்கும்போதே யோசியுங்கள். ஈரியா வில்மன்ஸின் அழைப்பை அந்த வியாபாரி ஏற்க என்ன காரணம்? அந்த வியாபாரியை பற்றி எட்லாவுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தன? இரும்பு தொழிலதிபர் தனது தவறை எப்பாவது உணர்ந்தார். இரும்பு ஆலை அதிபர் நினைத்திருந்த நபர் அவர் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தபோது அந்த வியாபாரி தன் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க என்ன கூறினார்? அவனை பற்றி உண்மையை அறிந்த பிறகு எட்லா ஏன் அந்த வியாபாரியை உபசரித்தாள்? வழக்கத்தை விட மிகவும் மனச்சோர்வுடன் இருந்தாள். தேவாலயத்தில் இரும்பு ஆலையின் பழைய கொத்தைதாரர்களில் ஒருவரை எலிப்பொறிகளை விற்று திரியும் ஒருவன் கொள்ளையடித்திருந்தான் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆம், நீங்கள் வீட்டிற்கு அனுமதித்தவன் ஒரு நல்லவன்தான் என்றார் அவருடைய தந்தை. இவ்வளவு நேரத்திற்கு அலமாரியில் எத்தனை வெள்ளிக் கரண்டிகள் மீதமிருக்கிறது என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வண்டி முன்படிகளில் நின்று சிறிது நேரத்திலே அந்த வேலையாளிடம் அந்த அந்நியன் இன்னும் அங்கேயே இருக்கின்றானா என்று கேட்டார். அவன் ஒரு திருடன் என்று தேவாலயத்தில் கேள்விப்பட்டதாகவும் அவன் கூறினான். அதற்கு அந்த வேலையால் அந்த ஆள் போய்விட்டதாகவும் அவன் தன்னுடன் எதையும் எடுத்து செல்லவில்லை என்றும் பதிலளித்தான். மாறாக அவன் ஒரு சிறிய பொட்டலத்தை விட்டு சென்றிருந்தான். அந்த செல்வி வில்வான்ஸின் ஒரு கிறிஸ்துமஸ் பரிசாக அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான். அந்த சிறுமி அந்த பொட்டலத்தை திறந்தால் அது மிகவும் மோசமாக கட்டப்பட்டிருந்ததால் உள்ளே இருந்து உடனடியாக திறந்தன. அவள் மகிழ்ச்சியில் சிறு கூச்சலிட்டாள். அவள் உள்ளே சிறு எழுப்பறியை கண்டாள். அதனுள் கசங்கிய 3 10 குரோனர் நோட்டுகள் இருந்தன. ஆனால் அது மட்டுமல்ல, அந்த எழுப்பறிக்குள் பெரிய கோணலான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதமும் இருந்தது.
மதிப்பிற்குரிய மற்றும் மேன்மைமிகு செல்வியே, நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கேப்டனைப் போல என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டதால் பதிலுக்கு நான் உண்மையாக கேப்டனைப் போல உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு திருடனால் நீங்கள் சங்கடப்பட்டதற்கு உள்ளாவதை நான் விரும்பவில்லை. ஆனால் ஏழை வழிப்போக்கர்களை கவர்வதற்காக ஜன்னல் சட்டத்தில் பணப்பையை தொங்கவிட்டிருக்கும் சாலையோர முதியவரிடம் நீங்கள் அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து விடலாம். படிக்கும்போது விஷயங்கள் வியாபாரி விட்டு சென்ற அந்த பரிசை எட்லா ஏன் மகிழ்ச்சி அடைந்தால், அந்த வியாபாரி ஏன் தன்னை கேப்டன் வான் ஸ்டால் என்று கையெழுத்திட்டார்? தலைவனாக உயர்த்தப்படாமல் இருந்தால் இவ்வுலகின் எலிப்பொறியில் சிக்கியிருந்த ஒரு எலி தனக்கு அளித்த கிறிஸ்துமஸ் பரிசுதான் அந்த எலிப்பொறி. ஏனெனில் அந்த வழியில் தான் தன்னை விடுவித்துக் கொள்ளும் சக்தியை பெற்றது. நட்புடனும் உயர்ந்த மரியாதையுடனும் எழுதப்பட்டது. கேப்டன் வான் ஸ்டால். உரையை புரிந்து கொள்வது. குத்தகை விவசாயி, இரும்பு தொழிலதிபர் மற்றும் அவரது மகள் ஆகியோர் காட்டுவர் கருணையை மற்றும் விருந்தோம்பல் செயல்களை நடைவியாபாரி அவ்வாறு புரிந்து கொள்கிறார். இக்கதையில் இரும்பு தொழிலதிபரின் குணநலன்கள் அவரது மகளின் குணநலனிலிருந்து பல வழிகளில் வேறுபடுகிறது என்பதை காட்டும் நிகழ்வுகள் யாவை? மற்றவர்களின் நடத்தை, கதாபாத்திரங்கள் காட்டும் எதிர்பாராத எதிர்வினைகள் இக்கதையில் பலமுறை இடம்பெற்றுள்ளன. அந்த ஆச்சரியங்களை எடுத்துக்காட்டுக. அந்த வியாபாரி இறுதியில் தன் போக்கை மாற்றிக்கொள்ள காரணம் என்ன? ஒளிப்பொறி உருவகம் மனிதனின் அவலநிலையை எடுத்துக்காட்ட எவ்வாறு உதவுகிறது? அந்த வியாபாரி நுட்பமான நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒருவராக சித்தரிக்கப்படுகிறார். இது கதையின் கருப்பொருளிலிருந்து தீவிரத்தன்மையை எவ்வாறு இலகுவாக்கிறது மற்றும் அவர் மீது நமக்கு ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகிறது. உரையை பற்றி பேசுகிறது. பின்வருவனவற்றில் 4 பேர் கொண்ட குழுக்களாக கலந்துரையாடுங்கள். ஒவ்வொரு குழுவும் ஒரு தலைப்பை கையாளலாம். உங்கள் குழுவின் கருத்துக்கள் முழு வகுப்பிற்கு முன்வைக்கவும். கதையின் தொடக்கத்திலிருந்து வாசகரின் அனுதாபம் அந்த வியாபாரியின் பக்கமே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த அனுதாபம் நியாயமானதா? இக்கதை மனிதனின் தனிமையையும் மற்றவர்களுடன் பிணைப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதன் தேவையை மையமாக கொண்டுள்ளது. ஒரு நல்ல செயல் அல்லது கருணை செயல் ஒருவரின் உலக பார்வையை மாற்றிய நிகழ்வை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அல்லது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இக்கதை சுவாரஸ்யமாக தத்துவார்த்தமாக உள்ளது. வார்த்தைகளால் வேலை செய்தல். வெளிப்பொருட்களை விற்கும் மனிதர், வியாபாரி, அந்நியர் முதலிய பல சொற்கள் குறிப்பிடுகின்றனர். அவரை பற்றிய அத்தகைய குறிப்புகள் அனைத்தையும் தேர்ந்தெடுங்கள். அந்த அடைமொழிகளில் ஒவ்வொன்றும் சூழலை பற்றியோ அல்லது அவரை சுற்றியுள்ள மக்களின் மனப்பான்மையை பற்றியோ எதை குறிப்பிடுகிறது? கதையில் நீங்கள் மெதுவாக நடந்தால், சோர்வுடன் நடத்தல், தள்ளாடுதல் ஆகிய வார்த்தைகளை கண்டீர்கள். இந்த வார்த்தைகள் சோர்வுடன் கூடிய இயக்கத்தை குறிக்கின்றன. இதுபோன்ற அர்த்தம் கொண்ட வேறு 5 வார்த்தைகளை கண்டறியவும். கவனிக்கும் படிவம். அவற்றை ஒற்றைப்படை நேரங்களில் தானே உருவாக்கினார். அவன் தன்னை தானே உயர்த்தி கொண்டான். அவன் ஒரு வாழ்க்கை தலைவனால் ஏமாற்றப்பட்டு பிடிபட்டான். ஒரு நாள் நீங்களே ஒரு பெரிய துண்டு பன்றி இறைச்சியை வாங்க விரும்பலாம். இந்த தன்வினை பிரதிபெயர்கள் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். பிரதிபெயர் பிளஸ் தன்னை பயன்படுத்தப்பட்ட விதத்தை கவனியுங்கள். 1 மற்றும் 4 வலியுறுத்தலை வெளிப்படுத்த ஹிம்செல்ஃப் மற்றும் யுவர்செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆகிய தன்வினை பிரதிபெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 2 மற்றும் 3 வாக்கியத்தில் அதே எழுவாயை குறிக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக ஆள்சார் பிரதிபெயருக்கு பதிலாக தன்வினை பிரதிபெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கதையிலிருந்து தன்வினை பிரதிபெயர்களின் பயன்பாட்டிற்கு மற்ற எடுத்துக்காட்டுகளை தேர்ந்தெடுத்து அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை கவனியுங்கள். மொழியை பற்றி சிந்திக்கிறது. பின்வரும் வாக்கியத்தில் தடித்த எழுத்துக்களில் உள்ள சொற்களை கவனியுங்கள். தீயணைப்பு பையன் பெரும் சத்தத்துடன் கரியை உலைக்களத்தில் வாயுக்கள் அள்ளி கொட்டினான். அது ஒரு இரும்பு ஆலையின் குறிப்பிட்ட சூழலில் பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றொடர் ஆகும். கதையிலிருந்து இரும்பு தொழிற்சாலைகளில் கலை சொற்களுக்கு உரிய இது போன்ற மற்ற தொடர்களையும் சொற்றொடர்களையும் வார்த்தைகளையும் தேர்ந்தெடுங்கள். ஜோலிஸ் என்பது ஸ்வீடனின் ஒரு சீட்டு விளையாட்டு. உங்கள் பகுதியில் விளையாடப்படும் சில உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை கூறுங்கள். சோப்பர் ஒரு உதாரணமாக இருக்கலாம். குரோப்டர் என்பவர் குறிப்பாக ஸ்காட்லாந்தில் ஒரு சிறிய பண்ணையை வாடகைக்கு எடுப்பவர் அல்லது சொந்தமாக வைத்திருப்பவர் ஆவார். சிறு விவசாயி என்பதற்கான மற்ற வழக்கத்திற்கு மாறான சொற்களை உங்கள் மொழியில் உள்ளவை உட்பட சிந்தித்து பாருங்கள். அழகு பற்றிய தீம். பெரும்பாலான மனிதர்கள் எளிதில் சிக்கிக்கொள்ளும் பொருட்கள் பலன்களின் வலை. துணை தீம். நேர்மையற்ற வழிகளிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ளும் மனித இயல்பு. புரிதல். நிகழ்வுகளை பற்றி உண்மை நிலை புரிதல். மனித செயல்களுக்கான நோக்கங்கள் ஊகித்தல். உரையை பற்றி பேசுதல். சிறிய குழு விவாதம்.
புனைகதைகளில் கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் விதம், மனித உணர்ச்சி, தேவைகள் மற்றும் மனித நடத்தை, அது போன்ற சம்பவங்களின் நிஜ வாழ்க்கை விவரிப்பு, கதைப்பாணி, சொற்களுடன் பணிபுரிதல், தனிப்பட்ட மனப்பான்மைகளை பிரதிபலிக்கும் ஒத்த சொற்களை தேர்ந்தெடுக்கப்படுதல், வடிவத்தை கவனித்தல், தன்வினை, பிரதிபெயரின் பயன்பாடுகளில் கவனம் செலுத்துதல், மொழியை பற்றி சிந்திப்பது, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த சொற்கள் களஞ்சியம், பண்பாடு சார்ந்த விளையாட்டுகள், குறிப்பாக உள்ளரங்க விளையாட்டுகள், பிராந்தியம் சார்ந்த ஒத்த சொற்கள்,